புதுசாக எந்த ஒரு இதுவும் புது ஸ்கீம் அது இது எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்படியே விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், இவ்வளவு பண்றேன் அப்படியே நீங்க சொன்னாலும், ஒருவேளை இந்த கட்சி தோற்றுவிட்டு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால், இப்ப இவங்க என்ன பட்ஜெட் போட்டாலும் இந்த பட்ஜெட்டை மாற்றி அமைப்பதற்கு எந்த ஆட்சி அமைகிறதோ அந்த ஆட்சி அவங்க முடிவு பண்ணுவாங்க. எங்களுக்கு ஏற்கனவே 9.25 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதுல இந்த இதெல்லாம் நாங்கள் அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். மகளிருக்கு கூடுதலா உரிமை தொகை கொடுக்க போறாங்க, அதுக்காக 2000 கோடி இவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்த்தாலே அப்போ இது இன்ட்ரீம் பட்ஜெட். ஏன்னா முன்னாடி ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுக்கு 3000 ரூபாய் முன்னாடியே கொடுத்தாச்சு. கலைஞரின் கனவு திட்டம், அதுல 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு. 1 லட்சம். இந்த 1 லட்சம் புதிய வீடுகள் இந்த குறிப்பிட்ட 2-3 மாசத்துல கட்ட முடியாது. 5.4 லட்சம் மாணவர்கள் 1000 ரூபாய் மாதாந்திர உதவி பெறுகின்றனர். அது கண்டினியூ ஆகுங்க. இவங்க இந்த குறிப்பிட்ட இந்த 3 மாசத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா ஓகே. அதான் அவங்களே சொல்றாங்கல்ல இடைக்கால பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட். ஆனா அதுல போட்டிருக்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா புலவர்களின் கடன் தள்ளுபடி. இந்த கடன் தள்ளுபடின்னு வரும்பொழுது இந்த 2-3 மாசத்துக்கு பத்தி தான் பேசணும். பண்ண போறீங்களா? இப்ப பண்ண போறீங்களா? எலெக்ஷன் ஷெட்யூல் மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த பட்ஜெட்ல, இன்ட்ரீம் பட்ஜெட்ல இதை பத்தி சொல்லாமையே இருக்கலாம். ஸோ எஜுகேஷனில் 118 கோடி என்னமோ அந்த மாதிரி. இந்த 20 அப்புறம் ஃப்ளட் இதில் ரிலீஃபில் அவ்வளோ கோடி அது. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும். எஜுகேஷன் கீழே எவ்வளவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே எவ்வளவு, ஃப்ளட் ரிலீஃப் கீழே எவ்வளவு, இன்னும் எதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் உட்காந்து பேசுங்க. என்ன பேசினீங்களோ மீடியாவில் போடுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்று தமிழக பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்காக எல்லாரும் கூடியிருப்பது இந்த ஆட்சியில் இதுவே நடக்கக்கூடிய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. இது பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு? ஸோ இடைக்கால பட்ஜெட் இப்போ பிப்ரவரியில் பட்ஜெட் போடுறாரு. பொதுவாக 2026-27க்கு உரிய பட்ஜெட்டு ஏப்ரல் 2026 மார்ச் 2027க்குரிய பட்ஜெட். இதுதான் பட்ஜெட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறது ஏப்ரல் மே மாதத்துக்குரிய பட்ஜெட்டு போடணும். ஆர் புதிய கட்சி, புதிய தேர்தலில் ஜெயித்து புதுசாக வரப்போகிறாங்க இல்லையா, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 நாள். ஸோ ஜூன். ஸோ இந்த இடைப்பட்ட பீரியட் ஏப்ரல் மே ஜூனுக்குரிய பீரியடுக்குத்தான் இந்த இடைக்கால பட்ஜெட்னு ஒன்று இவங்க சமர்ப்பிக்கணும். ஸோ இந்த அரசாங்கத்துடைய பீரியடு மே 10ஆம் தேதியோடு முடிகிறது, இந்த அசம்பிளி பீரியடு. ஸோ அதுக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி அடுத்த இவங்க மே 10 தேதிக்கு மேலே ஆட்சியை அமரணும். அவங்க தான் ஃபுல் பட்ஜெட் போடுவாங்க. இப்போ இவங்க என்ன பட்ஜெட் போட்டாலும் இந்த பட்ஜெட்டை மாற்றி அமைப்பதற்கு புதுசாக எந்த கட்சி, எந்த ஆட்சி அமைகிறதோ அந்த ஆட்சி அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க இன்டரிம் பட்ஜெட்டில் புதுசாக, இதை நான் இருக்கிற நடைமுறையை சொல்கிறேன், புதுசாக எந்த ஒரு இதுவும் புது ஸ்கீம் அது இது எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்படியே விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன், பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும், ஒருவேளை இந்த கட்சி தோற்றுவிட்டு புதிய கட்சி, புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அவங்க முடிவு பண்ணணும். இவங்க விவசாய கடன்லாம் தள்ளுபடியும் பண்ணுவாங்க. அவங்க இல்லைங்க, எங்களுக்கு ஏற்கனவே 9.25 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதில் இந்த இதெல்லாம் நாங்கள் அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அந்த பட்ஜெட்டுடைய அம்சங்களை பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக மகளிருக்கு கூடுதலாக உரிமை தொகை கொடுக்க போகிறாங்க. அதுக்காக 2000 கோடி இவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்த்தாலே அப்போ இது இன்ட்ரீம் பட்ஜெட், இந்த பீரியடுக்கு உரிய இது. ஏன்னா முன்னாடி ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுக்கு 3000 ரூபாய் முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ மே ஜூன்
ஏன்னா புதிய அடுத்த தடவையும் அதுக்கு வரைக்கும் அந்த 2000 கோடி அலோகேட் பண்ணிருக்கார். இதை தொடர்ந்து கலைஞரின் கனவு திட்டம், அதில் வந்து 1,00,000 புதிய வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 1,00,000. இந்த 1,00,000 புதிய வீடுகள் இந்த குறிப்பிட்ட 2-3 மாதத்தில் கட்ட முடியாது. அப்போது இந்த திட்டத்துக்கு கீழே 1,00,000 புதிய வீடுகள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருச்ச. புதிதாக வரும் அரசாங்கம் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இல்லையா, ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் அவங்க இதை ரிவ்யூ பண்ணுவாங்க, இது முடியுமா முடியாதான்னு. சரி, இதையும் தாண்டி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்கு 718 கோடி அலாட் பண்ணிருக்காங்க. இது ஃபுல் வருஷத்துக்கு. இது மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க புதிய அரசாங்கம். அப்புறம் இளைஞர் விளையாட்டு திருவிழா அப்படின்னு ஒன்று, அதுக்கு 43 கோடி. அதையும் தாண்டி தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5.4 லட்சம் மாணவர்கள் 1000 ரூபாய் மாதாந்திர உதவி பெறுகின்றனர். அது கண்டினியூ ஆகுங்கிற. அகைன் புதிய அரசாங்கம் வந்து முடிவெடுக்க வேண்டியது. இவங்க இந்த குறிப்பிட்ட இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே. அதான் அவங்களே சொல்கிறாங்கல்ல இடைக்கால பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட். ஆனால் அதில் போட்டிருக்க அமௌண்ட்டெல்லாம் பார்த்து முழு இதுக்கு இதுவாக இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள் நலன் துறைக்கு சுமார் 5000 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அந்த உழவர்களின் கடன் தள்ளுபடி மற்றும் பாசன உதவிகள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடி, இந்த கடன் தள்ளுபடின்னு வரும்பொழுது நீங்கள் அகைன் இந்த 2-3 மாதத்துக்கு பற்றி தான் பேசணும். பண்ண போகிறீங்களா, இப்போ பண்ண போகிறீங்களா? எலெக்ஷன் ஷெட்யூல் மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் என்ன பொறுத்தவரை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதை பற்றி சொல்லாமையே இருக்கலாம். ஏன்னால் புதிய அரசாங்கம் வந்து இதை ரிவ்யூ பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு முடியுமா முடியாதா, எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ பண்ண முடியாது. அதையும் தாண்டி உழவர்களின் கடன் தள்ளுபடி தமிழக அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னால் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அந்த வாங்கின கடனை தான் தள்ளுபடி பண்ண முடியும். பப்ளிக் செக்டார் பேங்க் அதில் வாங்கின கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. எப்போ பண்ண முடியும்னால் பப்ளிக் செக்டரில் வாங்கின பேங்க்கில் வாங்கின கடனை அவங்க தள்ளுபடி பண்ணுறோம் ஒரு 25,000 கோடிக்குனால், அப்போ அந்த 25,000 கோடியை தமிழக அரசாங்கம் அவங்க பட்ஜெட்டில் எடுத்துக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை சார்ந்த வங்கிகளின் கடனையோ பிரைவேட் செக்டர் பேங்க்குடைய கடனையோ தள்ளுபடி பண்ணுவதற்கு தமிழக அரசாங்கமும் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இல்லை. அவங்க அந்த கடனை எடுத்துக்கலாம், நாங்கள் அடைச்சிக்கிறோம் அப்படின்னு. சரி, அப்புறம் பாசன உதவி, புதிய மின் இணைப்புகள் மற்றும் ட்ரிப் ஊற்று அமைப்புகளுக்கு மானியம் சப்சிடி கொடுக்குறோன்றாங்க. 1,00,000 உழவர்கள் விவசாயிகள் இதனால் பயனடைவார்கள். உழவர் நல மையங்கள் 1000 அமைக்க போகிறோம். அப்புறம் முதலமைச்சர் உழவர் சேவை மையங்கள் ஏற்கனவே இருக்குது, அதை ஃபர்தராக விரிவாக்கம் செய்ய போகிறோம். 42 கோடி அப்படின்னு போட்டிருக்கு அந்த 42 கோடி அலோகேஷனில். இதையும் தாண்டி 2025-26 பட்ஜெட் இதுக்கு நான் பார்க்குறேன். இடைக்கால பட்ஜெட்டில் இப்போ 2026 முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கல்வி உதவித்தொகைக்கு 460 கோடி இந்த இடைக்கால பட்ஜெட் 2026 அலோகேட் பண்ணுறாங்க. பிற்படுத்தப்பட்ட 29 லட்சம் மாணவர்களுக்கு 1317 கோடி வழங்கியிருக்காங்க இடைக்கால பட்ஜெட்டில். இது முன்னாடியும் சொன்னேன், மறுபடியும் புது அரசாங்கம் ஏற்கனவே என்ன கடன் இருக்குது, சுமை என்ன இருக்குது, அந்த கடன் சுமையை ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்கீம் எல்லாம் ஃபர்தராக இவ்வளவும் கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது, ஆனால் இவ்வளவும் கொடுக்கறதா குறைத்து கொடுப்பதா அது முடிவு பண்ணுவாங்க. தென் பள்ளி கல்விக்கு ஃபுல் இயருக்கு 2026-27 முழு வருஷத்துக்கு இவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன வருடம் என்ன பண்ணோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு, தமிழகத்தில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு 2,171 கோடி மதிப்பில் மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ் ஃபர்தராக கொடுப்போம் அப்படின்னு இன்ட்ரீம் பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு 1,943 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவில்லை. செமிகண்டக்டர் திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணுற அந்த திட்டத்துக்கெல்லாம் 500 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்போது
இதை 2025-26 பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, அதோடு நம்ம இதை பார்த்தோன்னு வச்சுங்களேன். 2025-26 பட்ஜெட்டில் கல்வி, தொழில், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகப்படியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி எப்போ 2025-26 ஃபுல் பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி தொழில்நுட்பத்திற்கு 819 கோடி இவங்க அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் ஏப்ரல் மே தேர்தலுக்கு முன், அதான் அந்த பீரியடுக்கு மட்டும்தான். 26-27 இடைக்கால பட்ஜெட்டில் மிக முக்கியமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. முன்னாடியே சொன்ன கல்வித்துறைக்கு எவ்வளவோ அதை சொல்லிட்டேன். தொழில் வளர்ச்சி சிறப்பு திட்ட செயலாக்கத்திற்கு 17,088 கோடி இந்த இடைக்கால பட்ஜெட்டில். மின்சாரத்துறைக்கு 18,091 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. போக்குவரத்திற்கு இதெல்லாம் வந்து ரெவ்யூ பண்ணுவாங்க புதிய அரசாங்கம். போக்குவரத்து ஏன்னா இவங்க ஃபுல் இயருக்கு போட்டாங்க. போக்குவரத்திற்கு 13,062 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. நெடுஞ்சாலைகளுக்கு 21,132 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து இடைக்கால பட்ஜெட்டில். வேளாண் துறைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்த வேளாண் துறைக்காக இந்த பட்ஜெட்டில் 2025-26 பட்ஜெட்டுடைய தொடர்ச்சியாக 45,666 கோடி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் முக்கியம். இயற்கை வேளாண்மைக்கு 2,000 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. நெல் கொள்முதல் விவசாயிகளின் வங்கி கணக்கில் 297 கோடி நேரடியாக வரவு செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி 10,346 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி. இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க இடைக்கால பட்ஜெட்டில். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் இயர் பட்ஜெட்டுக்கு போடக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட் இயர் என்ன போட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதே இதில் லாஸ்ட் இயர் கல்வி கடன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 46,000 கோடி என்னமோ கொடுத்தாங்க. அதையும் தாண்டி ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு 8,000 கோடி, மொத்தமாக கல்விக்குன்னு 55,000 கோடி அலோகேட் பண்ணாங்க. இந்த தடவை ஹையர் கல்வி எஜுகேஷன் இல்லாமல் வெறும் இது ஹையர் எஜுகேஷனை சேர்க்காம இதுக்கு மட்டும் 48,000 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு மறுபடியும் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இந்த இடைக்கால பட்ஜெட்டையும் இவங்க ஃபுல் பட்ஜெட்டு மாதிரி அதனுடைய தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க. எல்லாமே சப்ஜெக்ட் டு ரெவ்யூ பை தி நியூ கவர்மெண்ட். அவங்க வந்து மாற்றி அமைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபுல் பட்ஜெட் போட முடியும். அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. அப்போ இதெல்லாம் இது வந்து அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வரவு செலவு இந்த இடைப்பட்ட பீரியட் 3-4 மாதத்திற்கு, ஏன்னா அரசாங்கம் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டும். அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேருக்கும், ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அரசாங்கத்தை வேலை செய்கிற அதிகாரிகளாகட்டும், பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்களாகட்டும், அரசு உதவி தொகை பெறும் இவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், எல்லாருக்கும், மருத்துவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த 4 மாதம் சம்பளம் கொடுத்தாகணும். அதுக்கு இடைக்கால பட்ஜெட் போட வேண்டும். மற்றபடி இவங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அந்த சப்சிக்வெண்ட்டாக போட்டது எல்லாமே ரிவ்யூ பண்ணப்படும். இது என்னுடைய பாயிண்ட். மத்திய அரசிடம் இருந்து வர வேண்டிய நிதி மானியங்கள் ரூபாய் 24,000 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கறது? ஸோ இதை வந்து இவங்க முன்னாடிலேருந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ எஜுகேஷனில் ஒரு 2,118 கோடி என்னமோ அந்த மாதிரி. இந்த 20 அப்புறம் ஃப்ளட் இதில் ரிலீஃபில் அவ்வளோ கோடி அதுன்னு. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது இல்லைங்க, உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது எல்லாமே நாங்கள் கொடுத்தாவிட்டோம். தமிழக அரசாங்கத்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாவி. ஆனால் இவங்க இப்போ சொல்கிறாங்க 24,000 கோடி. அப்போ இவங்க என்ன பண்ணணும், என்னென்ன கோடி எந்த வருஷத்தில் டியூ, இந்த 24,000 கோடிக்கு பிரேக்கப் கொடுக்கணும். பிரேக்கப் கொடுத்து இதை போடணும். இதை வந்து எவ்வளோ நாள் வச்சுருக்கக்கூடாதுங்க. இதை முன்னாடியே போட்டிருக்கணும். இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்னாடியே, நவம்பர் டிசம்பர் அதுக்கும் முன்னாடியே நீங்கள் போட்டிருக்கணும். மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளோ டியூ இப்போ போடுறீங்க, எவ்வளோ 24,400 கோடி, 24,000 கோடி பிரேக்கப். இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும். எஜுகேஷன் கீழே எவ்வளவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே எவ்வளவு, ஃப்ளட் ரிலீஃப் கீழே எவ்வளவு, இன்னும் எதுக்கெல்லாம் இப்போ மத்திய அரசாங்க திட்டம் இருந்தால் அந்த திட்டம் எனி மத்திய அரசாங்க திட்டம் என்ன பண்ணுவாங்க, 60% மத்திய அரசாங்கம், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதே இமாச்சல் பிரதேஷ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனி சென்ட்ரல் ஸ்கீம் 90% மத்திய அரசாங்கம், 10% அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்
கொடுப்பாங்க. இப்போ இவங்க சொல்ல வேண்டியது இந்த 24 இதில் நான் முன்னாடியே பிரேக்கப் டீட்டெயில் சொன்னேன். அதையும் தாண்டி சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்கா, அந்த சென்ட்ரல் ஸ்கீம் கீழே இவங்க 60% கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் 40% போட்டுட்டீங்களா? இவங்க 60% எவ்வளவு டியூ சென்ட்ரல் ஸ்கீம் கீழே, எந்தெந்த வருஷத்தில் டியூ, 2025-26 நிதியாண்டுக்கு மட்டும்தானா, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க பீரியடுக்கு டியூவா? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலே இவங்க போடணும். போட்டு அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணுங்க, அசம்பிளியில் கொண்டு வந்துருங்க. இந்த டீட்டெயிலை கொண்டு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணணும், லெட்டர் எழுதணும். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க லெட்டர் எழுதணும். எங்களுக்கு அசம்பிளிலையும் போட்டிருக்கோம், இவ்வளவு இது இருக்குது, டியூ உங்ககிட்டேருந்து வரணும். உங்களை கேட்டால் கொடுத்தாய் விட்டது கொடுத்தீங்க, நீங்கள் என்ன கொடுத்தீங்க, நாங்கள் என்ன பண்ணோம். இப்போ இவங்க என்ன பண்ணணும், உட்காந்து பேசணும். ஐஏஎஸ் அஃபீஷியல், உங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல், சீஃப் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அனுப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் உட்காந்து பேசுங்க. என்ன பேசினீங்களோ மீடியாவில் போடுங்க, பத்திரிகையில் போடுங்க. இதுதாங்க எஃபெக்டிவ் ஃபாலோ. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.